ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குடும்ப சிறுகதை, ஊமை வெயில். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். கட்டிலில் படுத்தபடி வார பத்திரிகையில் மூழ்கி இருந்த திருமலைசாமி தலையை தூக்கி கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:30. இன்னுமா வேலை முடியல இவளுக்கு? மனைவியை மனசுக்குள் கடித்து கொட்டிவிட்டு மீண்டும் வார பத்திரிகைக்குள் நுழைந்தான். தன் கணவன் தனக்காக படுக்கை அறையில் காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசரமாக பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெட்ரூமுக்குள் புகுந்தாள் சாந்தா. ஏன் சாந்தா இவ்வளோ நேரம்? எரிச்சலுடன் கேட்டான் திருமலைசாமி. பின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும், சலிப்போடு சொன்னாள். ஆமாம், பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, தம்பி வெங்கடேஷ் வந்துட்டானா? வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. வழக்கம் போல பாயையும் தலையனையும் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு என்றாள் சாந்தா. ஆமா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்திக்கு தரகர் வந்து பொண்ணை பத்தி சொன்னப்ப நீ சரியாவே பிடி கொடுத்து பேசலையாமே. பாவம், அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் சாந்தா, ஏன் அப்படி நடந்துகிட்ட? சட்டென்று சீரியஸ் ஆனான் திருமலைசாமி. உண்மையான காரணத்தை நான் சொல்றேன், ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது, பீடிகை போட்டாள் சாந்தா. அட சொல்லு சாந்தா, என்னை பொறுத்தவரை நீ சொல்றது என்னைக்குமே சரியாத்தான் இருக்கும். கணவனின் அந்த சான்றுரையை கேட்டதும் குளிர்ந்து போன சாந்தா மெதுவாக அவனை நெருங்கி உரசியபடி கட்டிலில் அமர்ந்தாள். அந்த உரசலின் சூடாகி போனான் திருமலைசாமி. அதாவது, நாம சீக்கிரமே உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா வர்றவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிடுவா. அது இயல்புதானே, அதுல என்ன தப்பு? சாதாரணமாய் சொன்னான் திருமலைசாமி. என்ன தப்பா? அவங்க அப்படி போயிட்டா அவனோட சம்பளம் மொத்தமும் அங்கே அவ கைக்கு போயிடும்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தம்பி வேலை பாக்குறது ஐடி கம்பெனில. அவன் வாங்குறது உங்க சம்பளம் மாதிரி 3 மடங்கு. சாந்தா முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் தந்திரமாக மாற ஆரம்பித்தது. அவள் தன் சம்பார்த்தனையை குறைத்து கூறிவிட்டதால் மனம் நொந்து போன திருமலைசாமி, அதுக்கு என்னடி இப்போ? எரிந்து விழுந்தான். இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. நமக்கு இருக்கிறது 2 பொட்ட பிள்ளைங்க. அதுங்க நாளைக்கே திடுதிப்புன்னு வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா நாம எங்க போறது காசுக்கு? நீங்க சம்பாதிக்கிறத வச்சு அதுங்களுக்கு கல்யாணம் பண்றதுன்னா 2ம் கிளவி ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கும். திருமலைசாமி குறுக்கீடு இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க சாந்தா தொடர்ந்தாள். அதான், இன்னும் 4-5 வருஷம் உங்க தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம். இப்ப அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என்கிட்ட தான் கொடுக்கறான். அதுல நான் சீட்டு போட்டிருக்கேன். 4 வருஷத்துல பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும். அதுல 3/4 எடுத்து நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்குன்னு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற 1/4 உங்க தம்பிக்கு சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம். தன் வஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தாள் சாந்தா. வேண்டாம்டி, இப்பவே அவனுக்கு 32 ஆயிடுச்சு. இன்னும் 4-5 வருஷம்னா ஊர்ல உலகத்துல 4 பேர் என்ன பேசுவாங்க? அண்ணன்காரன் தம்பியை கண்டுக்காம விட்டுட்டான்னு என்னையெல்லாம் கேவலமா பேசுவாங்க. தன் அச்சத்தை சொன்னான் திருமலைசாமி. ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் 5 வருஷத்து கழிச்சு பண்ணிடலாம்னு சொல்றேன்ல. ஏய், அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு தான் ஒரு ஆம்பளை உணர்ச்சிகளை அடக்கிட்டு இருக்க முடியும்? கடவுளே என்று மேலே பார்த்து சொன்ன சாந்தா, இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அதனால நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சும்மா கடங்க. உங்க தம்பி கல்யாணம் என் வேலை, அத நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லியபடி படுத்திருந்த கணவன் நெஞ்சின் மேல் தன் தலையை வைத்து கொண்டாள். அவளின் அந்த நெருக்கம் தந்த கிறக்கத்தில் தன் தம்பியையும் அவன் எதிர்காலத்தையும் அறிந்தே போனான் திருமலைசாமி. பொண்ணுங்க 2ம் தூங்கியாச்சா சாந்தா? அவள் காதருகே தன் வாயை கொண்டு சென்று கிசுகிசுப்பாக கேட்டாள். 2ம் ஹால்ல படுத்து தூங்குதுங்க. அவனை வரவேற்கும் குரலில் அண்ணி அண்ணி என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் நுழைந்த வெங்கடேஷ் எதிரில் வந்த அண்ணியிடம் கவரை நீட்டினான். இந்தாங்க அண்ணி, இந்த மாத சம்பளம். வாங்கி கொண்ட சாந்தா, தம்பி, வீட்டுல செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தம்பி. உங்க 2 பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுது தம்பி. ஒரு 5-10 சேமிக்கலான்னு நினைச்சா முடியவே மாட்டேங்குது தம்பி என்றாள் போலி வருத்தத்துடன். சேமிப்பை பத்தியெல்லாம் பிற்பாடு யோசிக்கலாம். நீங்க தாராளமா இருப்பது செலவு பண்ணுங்க அண்ணி, சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் வெங்கடேஷ். 1 மாதத்திற்கு பின்
ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் சாந்தா. தம்பியே அந்த பெண்ணை பிடிக்குதுன்னு சொன்ன பிறகும் நீ ஏன் அந்த பெண்ணை வேண்டாம்னு சொல்ற? லேசான கோபத்துடன் கேட்டான் திருமலைசாமி. எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல, அவ்வளவுதான், சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்த நகர முற்பட்டவரின் தோளை பற்றி திருப்பினான் திருமலைசாமி. இல்ல சாந்தா, இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்த போறேன், நடத்தி காட்ட போறேன், சவால் விடுவது போல சொன்னான். இதனால் வரையில் தன் பேச்சுக்கு எதிர் தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதை கண்டு உள்ளுக்குள் அச்சமுற்ற சாந்தா தன் இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள். அதிர்ந்து போனான் திருமலைசாமி. ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உனக்கு அந்த பெண்ணை பிடிக்கலன்னா வேண்டாம், விட்டுடலாம். வேற பெண்ணை பார்த்துட்டா போச்சு. தன் கோபத்தை மொத்தமாய் தூக்கி எறிந்து விட்டு தடால் என்று சரண்டர் ஆனான். இங்க பாருங்க, அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். உங்க தம்பி சம்பளம் மொத்தத்தையும் அப்படியே பேங்க்ல போட்டுட்டு இருக்கேன். எதுக்கு? நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்கு தான். நல்ல தொகை சேர்ப்பதற்கு எப்படியும் இன்னும் 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், மிகவும் எளிதாய் சொன்னாள் சாந்தா. அடி பாவி, 3-4 வருஷங்கிற ரொம்ப தூரண்டி. அவள் பதிலேதும் பேசாமல் கடுமையான முறைப்பை காட்ட தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்தான் திருமலைசாமி. அவர்களிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை எதையோ எடுப்பதற்காக அந்த அறைக்கு வந்த வெங்கடேஷ் கதவருகே வரும்போதே கேட்டுவிட உறைந்து போனான். கடவுளே, அண்ணியா இப்படி? என் அம்மாவிற்கு பிறகு இந்த அண்ணியைத்தானே அம்மாவாய் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேவலம், என் சம்பளம் தான் அவங்களோட குறியா? அவங்க என் மேல காட்டுற பாசமும் பரிவும் பணத்துக்காக தானா? அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிகள் தானே? தன் உடலின் மொத்த சக்தியும் வெளியேறியது போல் தளர்ந்து போனான். தான் அங்கே வந்த சுவடே தெரியாமல் திரும்பினான் கனத்த இதயத்தோடு. மறுநாள் அலுவலக வேலையில் மூழ்கி இருந்த போது அவ்வப்போது அன்னையின் வார்த்தைகள் ஞாபகத்தில் வந்து வந்து போக நொந்து போன மனத்துடன் யாரிடமும் இயல்பாக பேசாமல் இருக்க முகத்தோடு இருந்தான் வெங்கடேஷ். மதிய உணவு இடைவேளையின் போது அனைவரும் எழுந்து சென்ற பின்னரும் தன் இருக்கையிலேயே அமர்ந்திருந்தான் வெங்கடேஷ். அண்ணி மட்டும்தான் அப்படியா, இல்லை அண்ணாவும் அதே போல்தானா? நெருடலான கேள்வி உள்ளுக்குள் குடையும் போது அவனது மொபைல் அதிர்ந்தது. எடுத்து பார்த்தான். ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு. சலிப்புடன் ஹலோ என்றான். வெங்கடேஷ் சாரா? ஆமாம் சார், உங்க அண்ணனுக்கு ஃபேக்டரியில வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. சிவா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. நீங்க உடனே அங்க போங்க சார். தான் யார் என்றே சொல்லாமல் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை கட் செய்தான் ஒரு புத்திசாலி. பதட்டத்துடன் எழுந்து மேனேஜரிடம் சொல்லி கொண்டு சிவா ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தான். அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயிரற்ற உடலைத்தான். ஐயோ அண்ணா, என்னை அனாதையாக்கி விட்டு போய்விட்டியே. அம்மா அப்பா இல்லாத என்னை அந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்தியே, இப்போ டாத்துல விட்டுட்டு போயிட்டியே கதறினான். தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் 2 பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் வெடிக்க அது ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளை போல் உரத்த குரலில் கத்தி அழுதான் வெங்கடேஷ். சிறிது நேரத்திலேயே சுதாரித்து கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனதிடத்தை ஏற்படுத்தி கொண்டு எழுந்தான். அண்ணனின் இறுதி சடங்குகளை 6 மாதங்கள் கடந்தும் கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் போகாமலே இருந்தன. மாடியில் தன் நண்பனுடன் பேசிக் கொண்டிருந்த வெங்கடேஷ் அண்ணி காஃபி ட்ரேயுடன் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டான். காஃபியை கொடுத்துவிட்டு அண்ணி தயங்கி தயங்கி நிற்க, என்ன அண்ணி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா கேட்டான். தம்பி, நாளைக்கு சாயந்தரம் ஆபீஸில் இருந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்தீங்கன்னா தரகர் கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் சாந்தா சன்ன குரலில் சொல்ல. நாளைக்கெல்லாம் முடியாதுங்க அண்ணி, ஆபீஸ்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு, நகர முடியாத சூழ்நிலை என்றான் வெங்கடேஷ். அவள் சங்கடமாய் தலையை தூக்கி அவனை பார்க்க, இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணி, நானே சொல்றேன். அவன் கராராய் சொல்ல அமைதியாய் மொட்டை மாடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் சாந்தா. ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடக்குதுன்னு ஏண்டா வெங்கடேஷ் போய் சொன்னேன்னு நண்பன் கேட்க, அந்த பொண்ணு பாக்குற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணத்தான். அவங்க கடமையை செய்ய விடாம ஏண்டா சாட்டியம் பண்ற? ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா, நண்பன் செல்லமாய் அதட்டினான். மெலிதாய் சிரித்து கொண்ட வெங்கடேஷ், டே, நான் என் மனசுக்குள்ளார தீர்மானமா ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதாவது வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க போறதில்லங்கிற முடிவு என்றான். படிக்கட்டுகளில் இறங்கி கொண்டிருந்த சாந்தாவின் காதுகளில் அது விழ
நின்று கூர்ந்து கவனித்தாள். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என் அண்ணனோட 2 பிள்ளைகளுக்கும் யாருடா ஆதரவு? அதுகளுக்கு என்ன விட்டா யார் இருக்காங்க? நாளைக்கு அதுக பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா முன்னாடி நின்னு செய்யறதுக்கு யாருடா இருக்காங்க? என்னோட அண்ணி பாவம்டா, படிக்காதவங்க, உலகம் புரியாதவங்க. அவங்களால வெளியில போய் காசு பணம் எல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆகவே என்னோட வருமானம் தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரே வருமானம். அண்ணி சொல்றாங்க என்பதற்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போறவ என்னோட சம்பளம் மொத்தத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்னா அண்ணி எங்கே போவாங்க? உருக்கமாய் சொன்னான் வெங்கடேஷ். நெஞ்சை பிடித்து கொண்டாள் சாந்தா. சரிடா, அதுக்காக நீ ஏண்டா கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற? நண்பன் கேட்டான். அண்ணன் பொண்ணுக 2ஐயும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுகளுக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறது தான் இனிமே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோளே, ஆணித்தரமாக சொன்னான் வெங்கடேஷ். டேய், இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்குடா, ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா கண்ணா. தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள், நம்ப முடியாமல் சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள், இத்தனையும் சேர்ந்துதான் வாழ்க்கை. அதனால் அப்படியே வாழ முடியுமா? அப்படி வாழ முடியுமான்னு யோசிக்கிறத விட அப்படித்தான் வாழ்ந்து ஆகணும்னு முடிவெடுத்துட்டா சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்பட்டுவிடும். அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சாந்தா பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு வேகமாக படியிறங்கி பூஜையறைக்குள் சென்று சாமி படங்களுக்கு முன் அழுகையை வடித்தாள். அவள் கண்களுக்கு அங்கிருந்த சாமி படங்கள் அனைத்திலும் வெங்கடேஷின் முகமே தெரிந்தது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.